ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹேமா. இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணலான்னு இருந்தேன். ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணியே 1 மந்த் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு இப்போ திருவிழா வரப்போகுது எங்கள் ஊரில். அதனால் நான் வந்து க்ளீன் பண்ணலான்னு எடுத்து வச்சேன். பிஃபோர் ஃபோட்டோ எடுக்க மறந்துட்டேன். ஆஃப்டர் ஃபோட்டோ தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் எடுத்து வச்ச ஃபோட்டோ எல்லாமே நான் அதில் லிங்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. நான் க்ளீனிங் பண்ணுறதுக்கு வந்து விம் ஜெல்லு, வினிகரு, கொஞ்சம் பேக்கிங் சோடா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணேன். கொஞ்சம் லெமனும் சேர்த்துக்கினேன். நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு டோரெல்லாம் நல்லா கழுவி வச்சேன். தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆனோடனே எடுத்து செட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே அங்கேயே கழுவி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு மேட் யூஸ் பண்ணேன். அந்த மேட்டையும் நல்லா தேய்ச்சி கழுவினேன். அந்த மேட் இருக்கிறதால நம்ம கொஞ்சம் அந்த கண்ணாடிலாம் வந்து கிராச் விழாமல் இருக்குது. அதுக்கு தான் அந்த மேட்டு. அதுக்கப்புறம் எக்ஸ்பிரே ஆன மசாலாலாம் எடுத்து போட்டு அதுக்கப்புறம் எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். நல்லா ஸ்ப்ரே அடித்து தேய்ச்சி நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். எனக்கு அதை க்ளீன் பண்ணி எழுகிறதுக்கே 1 மணி நேரம் ஆயிடுச்சு. எப்போவுமே மந்தில் 2 வீக்ஸ் ஆச்சு வந்து நான் அதை க்ளீன் பண்ணிவிடுவேன். எப்போவும் மந்த்லி 2 வீக்ஸ் எப்படியாச்சும் க்ளீன் பண்ணிவிடுவேன். அது க்ளீனாக இருக்கணும்னா. இப்போ வந்து கொஞ்ச நாள் அப்படியே விட்டுட்டேன். ஸ்டார்டிங்கில் கிளிப் ஆட் பண்ணியிருப்பேன். அதுக்கு இதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கும். நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.